வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்கமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைய சிந்தனையாக மனித உறவுகள் மேம்பட என்ற தலைப்பில் அருட்தந்தை அவர்கள் நிறையா தத்துவங்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதை நாம் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு தத்துவம், அதாவது நீங்கள் சொன்னதே சரி, செய்வதே சரி என்று கடைசி வரை வாதாடாதீர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொதுவாக எந்த ஒரு இடத்துலையோ பலர் கூடியிருக்கக்கூடிய ஒரு திருமணம் அல்லது விசேஷங்கள், ஒரு மீட்டிங் போல் எந்த ஒரு இடமாக இருந்தாலும் கூட பலர் இருக்கக்கூடிய இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். மற்றவங்க நினைக்கிறது நாம் நினைக்கிறத விட, மற்றவங்க சொல்கிறது நாம் சொல்கிறத விட சரியாக கூட இருக்கலாம். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், நாம் சொல்கிறது தான் சரி அப்படின்னு, நான் செய்கிறது தான் சரி அப்படின்னு நினைக்கிறோம். இதன் காரணமாக கண்மூடித்தனமாக பேசுகிறதையோ நினைக்கிறதையோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தன்முனைப்பின் வெளிப்பாடாக தான் இருக்கும். இப்படி நாம் செய்கிறதுக்கு ஒரு 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று தன்முனைப்பாக இருக்கலாம், அல்லது அந்த இடத்துல நம்மை முன்னிறுத்தி மற்றவங்க புகழணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமாக கூட இருக்கலாம். இந்த 2 பற்றியும் நம்ம பார்ப்போம். இப்போ முதலாவது தன்முனைப்பு. ஆசிரியர் ஒருவர் இருந்தார். அவர்கிட்ட பல மாணவர்கள் பாடம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு மாணவன் எல்லாரை விட புத்திசாலியாகவும் எதுவாக எடுத்தாலும் கூட அதில் முதன்மையானவனாகவும் இருந்தான். இதில் அவனுக்கு ரொம்ப தன்முனைப்பு, கர்வம் ஏற்பட்டுச்சு. நாம் தான் சிறப்பான ஆள், நம்மளை விட இங்கே யாருமே சிறந்தவங்க கிடையாது, ஆசிரியர் கூட நம்மளை தான் அன்பாகவும் பாசமாகவும் நடந்துக்கிறாரு அப்படின்னு அவனுக்கு ஏற்பட்ட அந்த தன்முனைப்பு காரணமாக அவன் யாரையுமே மதிக்கிறது இல்லை. எந்த ஒரு விஷயத்துலேயும் நான் சொல்கிறதான் சரி அப்படின்னு நினச்சான். இது பல பிரச்சனைகளை அங்கே உண்டு பண்ணும்போது ஒரு நாள் ஆசிரியர் இவனுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ அவனை கூப்பிட்டு, அப்பா பக்கத்து கிராமம், அங்கே என்னோட நண்பர் ஒருத்தர் இறந்துட்டார், அவருக்கு ஒரு சவப்பெட்டி அடிக்கணும். அவர் ரொம்ப பெரிய ஆள், நான் பல தர்க்க சாஸ்திரங்களை கரைச்சி குடித்தவர், நூற்றுக்கணக்கான நூல்களை அவர் எழுதியிருக்காரு, பல விருதுகள் வாங்கியிருக்காரு, வெளிநாடுகளில் கூட இவர்கிட்ட படித்த மாணவர்கள் நல்ல நிலையில் இருக்காங்க. அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு மனிதர் அவர். அவருக்கு தேவையான சவப்பெட்டியை பக்கத்து தெருவில் உள்ள தச்சு ஆசார்கிட்ட போய் இன்றைக்கி மதியானத்துக்குள்ளே வேணும்னு சொல்லி தயாரிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். சரி, இந்த மாணவனும் போகிறான். போய் அந்த தச்சு ஆசாரியை பார்க்குறான். இந்த மாதிரி இறந்தவருடைய விவரம் சொல்லி அவருக்கு ஒரு சவப்பெட்டி வேணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த ஆசாரி அந்த இறந்தவரை பற்றின விவரத்தை சொல்லப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன் சொல்கிறான், அவர் நிறைய தர்க்க சாஸ்திரத்தெல்லாம் கரைச்சி குடிச்சவராம், நூற்றுக்கணக்கான நூல்கள் எழுதியிருக்காராம், பல விருதுகளும் வாங்கியிருக்காராம், அரசாங்க விருதெல்லாம் நிறையா வாங்கியிருக்காராம், வெளிநாடுகளில் கூட இவர்கிட்ட படித்தவங்க நிறைய மாணவர்கள் நல்ல நிலைமையில் இருக்காங்களாம் அப்படின்லாம் அவன் சொல்கிறான். அப்போ இவருக்கு கோபம் வந்துடுது அந்த தச்சு ஆசாரிக்கு. அப்பா கொஞ்சம் நிறுத்து, இன்றைக்கி நீ பேசுகிறதுக்கு நான் தானே கிடைச்சேன், செத்த பிணத்தோட விவரத்தை சொல்லாமல் வேறு என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்கியே, என்ன தான் படிச்சிருந்தாலும் புகழ் இருந்தாலும் எனக்கு அது பணம்தான், எனக்கு வேண்டியது அதோட நீள அகலம்தான், வேறு புகழ் செல்வாக்கெல்லாம் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவனுக்கு யாரோ தலையில் சம்மட்டியால் அடித்தது மாதிரி இருக்குது. நேராக ஆசிரியர்கிட்ட போகிறான். ஆசிரியர் கேட்குறாரு, என்னப்பா சவப்பெட்டி அடித்தாச்சா அப்படின்னு.
அடிச்சாச்சு ஐயா என்னோட கர்வத்துக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் ஆசிரியர் அவனுக்கு எடுத்து சொல்கிறாரு, இதுதான்ப்பா யதார்த்தம், இது யாருக்கா இருந்தாலும் சரி அழிய போகிற சரீரம்தான். அதனால் ஆணவம் கொள்ளாமல் நாம் பணிவோடு நடந்துக்கணும். நான் சொல்கிறது தான் சரி, நான் செய்கிறது தான் சரி அப்படிங்கிற எண்ணம் ஒழித்து மற்றவங்களுடைய திறமையும் உணர்ந்து மற்றவங்களையும் மதிக்க நீ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்கிறாரு. இது தன்முனைப்புக்கு உண்டான ஒரு விளக்கம். அதே போல் புகழ் என்று பார்த்தோம்னா, அதாவது நாம் முதவே சொன்ன மாதிரி எங்கே என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் அந்த இடத்துல நம்ம முன்னிறுத்தி மற்றவங்க நம்மளை புகழணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமாக கூட இருக்கலாம். அருட்தந்தை அவர்கள் அருமையாக ஒரு கவியில் சொல்லுவாங்க, புகழுக்கு விரும்புவையேல் அந்த வேட்பே புகழ் அணுகாமல் துரத்தும் சக்தியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மற்றவங்க நம்ம புகழணும், எப்போவுமே புகழ்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு வேட்பு நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அதன் காரணமாக தான் நம்மளுடைய எந்த செயல்களும் இருக்கும். அப்போ அந்த செயலை ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம செய்கிறோம் இல்லையா, அந்த செயலே புகழ் நம்மளை கிட்ட வராமல் துரத்தி அடிக்கக்கூடிய சக்தியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா புகழ் என்பது நாம் செய்த செயலை வைத்து மற்றவங்களுக்கு அது நன்மையை ஏற்படுத்தி அதன் காரணமாக அவங்க இவங்களால் எனக்கு இந்த நன்மையெல்லாம் நடந்தது அப்படின்னு புகழ்ந்தாங்கன்னா அதுதான் புகழ்ச்சி அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் நமக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த இரு காரணங்களின் மூலமாக நாம் தான் பெருசுன்னு நினச்சிட்டு நான் சொன்னது தான் சரி, நான் செய்கிறது தான் சரி அப்படின்னு கடைசி வரை வாதாடாமல் இருக்கணும் அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை நமக்கு இதன் மூலம் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள், அன்பர்கள்